ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு பிறகே தான் பொட்டு வைத்து வருவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் கூறியது பேசுபொருளாகியுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரந்தர டீன்களை நியமிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை மதுரை கிளை விசாரித்து வருகிறது. இன்று தமிழக அரசு சார்பில் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர், அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரந்தர டீன்களை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது, விரைவில் டீன்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதி சுப்பிரமணியன், அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பல மாதங்களாக டீன்களை நியமிக்கவில்லை. ஆனால் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய பள்ளி கல்லூரிகளில் ஜாதிய மோதல்களை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அரசு குழு அமைக்கிறது, அவர்களின் பரிந்துரைகளை உடனடியாக ஏற்கிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும் பள்ளிகளில் ஜாதிய மோதல்களை ஒடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு கொடுத்த அறிக்கை ஏற்புடையது இல்லை என்று கூறிய நீதிபதி சுப்பிரமணியன், ஜாதிய பாகுபாடுகளை ஒழிக்க வேண்டும் என்றால் மக்களிடையே சகிப்புத்தன்மை அதிகரிக்க வேண்டும் எனவும், முன்னாள் நீதிபதியின் அந்த அறிக்கைக்கு பிறகே தான் பொட்டு வைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இருக்கும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார்.